1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, எங்கிருந்து வந்தபோது? அத்தனை பட்டணத்திலிருந்து வந்தபோது. ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் அவர் அத்தனை பட்டணத்திலிருந்து கொரிந்துக்கு போனான்னு இருக்கும். அப்ப கொரிந்துக்கு வரும்போது அவர் எழுதுறாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் இந்த தீர்மானம் வந்துச்சு? மூளையை யூஸ் பண்ணிட்டார், அத்தனையில கசக்கி புழிஞ்சிட்டார். அப்படியே இருக்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி பார்த்துட்டார். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, பவுல், உன்னுடைய நயவசனிப்பு, ஞானம், இதிலெல்லாம் ஒருத்தன் ரட்சிக்கப்பட மாட்டான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னா மட்டும்தான் ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு அதில் தான் இருக்குது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இது புரிய மாட்டேங்குது. என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான். அதனுடைய உச்சம் எங்கே ஆயிடுச்சு? சினிமாக்கார மாதிரி ஆடினாலாவது ரட்சிக்கப்படுவாங்கன்ற முடிவு வந்துட்டான். வசனமே பேசாத முடிவு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் வித்தியாசமா முதலாக சபைக்குள்ளே நுழைகிறவர்களுக்கு 10 ரூபாய் ரீசார்ஜ் செய்யப்படும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற அலங்கோலம் இருக்கு. ரீசார்ஜ் செய்யப்படும். முதலில் வர 10 பேருக்கு டிஷர்ட் வழங்கப்படும். இது எதுக்கு? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அவர் என்ன பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர், அவர் பார்க்க வந்திருந்தார். பார்க்க வந்தபோது அவர் ஊழிய வளர்ச்சிக்காக நிறைய ஐடியா கொடுக்குறார். எங்களோட ஊழிய வளர்ச்சிக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறார். அவர் ஒரு வேல்யூபிள் பர்சன். அவர்கிட்ட உட்காந்து பேசணுன்னா ஒரு நபருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். அவ்வளோ பெரிய ஆள். அவர் பேசுகிறார். அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர். ஆனால் அவர் வேற ஒரு வேலையாக வந்தவர். பார்க்க முடிஞ்சிச்சு, பேசணும். எனக்காக வரல, அவர் பேசியிருந்தார், கூட இருந்தோம், ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஏறக்குறைய ஒரு 3 ஹவர்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார். அவர் வித்தியாசமான ஐடியாஸ், நூதனமாக எப்படி மினிஸ்ட்ரி அப்படி வரணும், இப்படி எல்லாம் பேசினார். பேசி முடித்த பிறகு ஆவியானவர் சொன்னார், அது எதையுமே மைண்டில் வாங்கிக்காதன்னார். இதை எதையுமே உள்ளே எடுத்துகிட்டு போகாத. ஊழியத்தை எப்படி உயர்த்தணும்னு எனக்கு தெரியும். கார்பரேட் வழியாக ஊழியத்தை உயர்த்தக்கூடாது. எம்என்சி கம்பெனி மாதிரி உயர்த்தக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் திட்டங்கள் வர்றாங்க, இப்படி பண்ணி அப்படி பண்ணால் மினிஸ்ட்ரி வளரும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மினிஸ்ட்ரி என்னன்னா வேற மாதிரி வளர்றது. 2 வகையான வளர்ச்சி இருக்குல்ல. ஒன்று பலுகி பெருகிறது, இன்னொன்று மேலே வளருது. மேலே வளர்றது தான் கரெக்டு. குண்டாகிட்டே போனால் கஷ்டம். இனி நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி தான் வளரணும்னு ஆசை இருக்குது. பெருசாகணும், 5000 பேர் வரணும், நம்ம மினிஸ்ட்ரி இப்படி ஆகணும். ஆகுங்க. ஒரு நாள் நீங்களே உட்காந்து குறைப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ அப்படிதான் தப்பான வளர்ச்சி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வா மினிஸ்ட்ரியை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ என் கூட நான் சொல்கிறத மட்டும் செய். நான் சொல்லுவேன், உங்களை பற்றின என்னை பற்றின திட்டத்தை ஏதோ 2020 கர்த்தர் எழுத போகிறதே கிடையாது. உலக தோற்றம் முதல் கர்த்தர் எழுதி வச்சு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய மகா பெரிய பரலோகத்தின் திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த அங்கமாக இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனால் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் நம்ம என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி சில ஆட்கள் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பான், ஆண்டவருக்கே புதுசாக சொல்லி கொடுப்பான். ஆண்டவர் வேலையை செய்ய சொன்னால் அதை ஏன் நம்ம இப்படி செய்யக்கூடாது, செஞ்சு தான் பாருங்கள். முடிவு எப்படி இருக்கும்? நஷ்டம். பல பேருக்கு நஷ்டம். நிறைய பேர் ஓட்டத்தை பிசாசுடைய பெரிய திட்டம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட அவன் பிரிக்கணும்னா யூடர்ன் போட்டு பாவம் செய்ய வைக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? யூடர்ன் போட்டு பாவம் செய்ய வைக்கவே விட மாட்டான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? பக்கத்து ட்ராக்கில் மாற்றி விட்டுருவான்.
கொஞ்ச நேரம் ஒரே மாதிரி தான் ஓடும். நீங்கள் இந்த கன்னியாகுமரி நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு கன்னியாகுமரிக்கு போகும், ஒரு ட்ராக்கு திருவனந்தபுரத்துக்கு போகும். ஆனால் வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல அப்படி டக்குன்னு பிரிஞ்சிடும். அப்படி தான் பிசாசு செஞ்சுருவான். போகிற மாதிரி இருக்கும், உங்கள் ட்ராக்கை மாற்றி விட்டுருப்பான். கர்த்தர் உங்களுக்கு கொண்ட திட்டம் என்ன? அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு தேவையானதான கனிகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பார். நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற அர்ஜென்ட் ஆட்கள் இருக்கிறான். மரம் வச்ச 3வது மாதம் பழம் வரணும்னு நினைக்கிறான். போய் மரம் பாருங்க, இவ்வளோ தான் வளருது. தென்னை மரம் எவ்வளோ வளருது? இவ்வளோ தான் வளருது. ஆனால் காய் எவ்வளோ கொடுக்குது? நிறையா காய் கொடுக்குது. அதுக்கு பேர் ஜிஎம்ஓ ப்ராடக்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. கர்த்தர் கொடுத்த தென்னை மரம் உயரமாக வளரும், அது நெடுநாள் நிற்கும். இது 5 வருஷத்தில் பட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய ஊழியம் அப்படி தான், வேகமாக வளரணும், நிறையா பல்லுகி பெருகணும், சீக்கிரம் செத்து போயிடணும், அவ்வளோதான். அன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க எழுதின பாட்டு பாருங்கள், சாரணராஜம்மா எழுதுனது பாருங்கள், 50 வருஷம் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம். சில எழுதின பாட்டு பாருங்கள் 5 வருஷம் கூட மறந்து போயிட்டோம். அது வந்த புதுசில் அந்த பாட்டு அடித்த ஆட்டம் இருக்கணும், அவங்க பண்ண ரகலை இருக்குது பாருங்க. ஓ அப்பா, தமிழ் திரையுலகத்துக்கு அப்படி ஒரு பாடகர் இல்லைன்ற மாதிரி பாடிடுவோம். அந்த ஆட்டம், என்னை விட்டால் பாட்டு எழுதுறதுக்கு ஆளே இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாலாம் அவ்வளோ ஹம்பிள், வெளியே வரல, முகமே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே சபையில் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஊழியம், இதுதான் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிற ஊழியம். இன்னைக்கு நம்ம சித்தத்தின்படி செய்கிறது அல்ல. அது ஊழியம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, கர்த்தர் சொல்லுகிறபடி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே வாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது, அது கர்த்தர் நினைக்கிறபடி தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே எல்லாம் நடக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லை. நம்ம பையன்லாம் வந்த உடனே, நம்ம வீட்டிலலாம் ஸ்கூல் முடித்து வந்தோம்னா பசிக்குது அப்படின்னு உடனே இரு அப்படின்னு ஒரு உப்புமா கிண்டுவாங்க, அதுக்கே 15 நிமிஷம் ஆகும். இப்போ மேகி எத்தனை நிமிஷம்? அவ்வளோதான், 2 நிமிஷம் தான். போட்டால் தண்ணியில் போட்டால் வெளியே எடுத்தோம். உப்புமா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சக்தி, மேகி சாப்பிட்டோம்னா செத்தோம், அவ்வளோதான். மேகி என்ன, அது ஒரு வகையான கெடுதல் உணவு தானே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க, பேன் பண்ணாங்க, திருப்பி தானாக வந்துருச்சு. அன்னைக்கு உள்ள காலம் அது, இன்னைக்கு உள்ள காலம் அது. நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது, படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரையுமே அப்படித்தான். நமக்கு என்ன, இப்போ வந்த உடனே, ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே கார் வாங்கிடணும், சொந்த இடம் வாங்கிடணும், வீடு கட்டிடணும், ஊழியத்தின் பாதையில் உடனே மேலே. ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். திருவண்ணாமலைக்கு எதுக்கு போனோம்? ஊழியத்துக்கு போனோம். திருவண்ணாமலைக்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க, திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்படி போகும்போது அப்போல்லாம் பைக் தான், பயங்கரமாக மழை அடித்து ஊற்றுது. நான் பஸ்ஸில் தான் போயிருப்பேன். பஸ்ஸு ஏற நேரத்தில் ஒரு நல்லவன் வந்தான், இருக்கு எதுக்கு பஸ்ஸில் போகிற, பைக் எடுத்தால் 1.5 மணி நேரத்தில் போயிடலான்ட்டான். நான் அவன் பேச்சு கேட்டு பைக் எடுத்துட்டேன், பயங்கர மழை. அப்புறம் நினச்சிக்கிட்டே போகும்போது கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறனே, எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படிலாம் ஒரு சவுண்ட் வரவே வராது. அவர் பஸ்ஸில் போக சொன்னார், நம்ம வீம்புக்குன்னு எதில் வந்துட்டோம். ஆமாம், அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. நான் மறந்துட்டேன். ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் கர்த்தர் ஒரு கார் ஒன்று கொடுத்தார். அதே பகுதிக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பக்கம் போகும்போது ஆவியானவர் உணர்த்தினார், இன்றைக்கி தான் உனக்கு கார் இருக்கிற காலம். அன்னைக்கு நான் கார் கொடுத்தாலும் அதை உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அன்றைக்கி வர ஆஃபரிங்கில் உன்னால் பெட்ரோலும் போட முடியாது. இன்றைக்கி உனக்கு கார் கொடுத்தேன்னா உன்னால் கார் கொடுக்கும்போது அதில் பெட்ரோல் போடுறதுக்கான கரங்களை பலப்படுத்திட்டு கார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து தான் உனக்கு கர்த்தர் கார் கொடுப்பார். நிறைய பேருக்கு ஆசை, உடனே கார், இமிடியேட்டாக
ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கார் இல்லையா? கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு. எங்கே நிற்க வைப்ப? எங்கே நிற்க வைப்பீங்க சொல்லுங்கள்? நிறைய பேருக்கு கார் கேட்குறாங்க, நிற்க வைக்க இடம் இல்லை, 2 தெரு தள்ளி நிற்க வச்சிடுறாங்க. நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க, கார் அங்கே இருக்குது, யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களோ. அப்புறமா மனைவி கிட்ட கேட்குறாரு அவர், ஏமா நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? அப்படி ஒரு கார் நமக்கு தேவையா? தேவையில்லை. அப்படி ஒரு கார் தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் அவர் பல திட்டங்களை வச்சுட்டு தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. பரலோகம் நம்மளை விட நல்லா யோசிக்கும். பரலோகம் நம்ம விட நான் சொல்லுவேன், நம்மை நாம் பார்த்து கொள்கிறதை விட கர்த்தர் நன்றாய் பார்த்து கொள்வார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஒன்று வரும். புதுசாக யோசிக்காதீங்க. ஆண்டவர் வீடு தரேன்னு சொன்னாரா? தருவார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு ஊழியத்துக்கு ஒரு இடம் தரேனாரா? தருவார். உடனே வீடு தரேன்னு சொன்னார், மறுநாள் காலையில் HDFC பேங்க்கில் போய் உட்காந்துருக்கிறது. என்ன விஷயம்? இல்லை, கர்த்தர் வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறார். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு, EMI எவ்வளவு, அதில் இவங்க வேறு ஒன்று சொல்லுவாங்க. நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார், நீ தயவு செஞ்சு சும்மா இரு, நான் செய்கிறேன், நீ உள்ளே புந்து எதையும் கெடுத்துறாத. நிறைய பேர் அப்படித்தான், உடனே போய் அங்கே கடன் வாங்குறது, இங்கே EMI வாங்குறது, அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கடனை வாங்கி கட்டிவிட்டு அப்புறம் கேட்குறது, ஆண்டவருக்காக தானே கட்டினேன், ஆண்டவர் என்னை ஏன் இப்படி விட்டார்? நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் வேதனையை கூட்டவே மாட்டார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும், சமாதானமாக தான் இருக்கும். என்னங்க, நான் இந்த ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வருஷம்தான், 19 வருஷம் ஆச்சு முழு நேரத்துக்கு வந்து. இந்த 19 வருஷத்தில் இது வரைக்கும் கர்த்தர் என்னை வேதனையில் விட்டதே கிடையாது. அதினதின் காலத்தில் அதை கொடுப்பார். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை பண்ணேன். அதாவது ஊழியத்துக்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி பண்ண பொருத்தனை இருக்குது, அது அதை விட கொடுமை. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளை ஊழியத்தில் வச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம். எப்படி பொருத்தனைன்னு கேளுங்க. ஊழியத்துக்கு வரத்துக்கு போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நானே போய் யார்ட்டையும் மீட்டிங் கேட்க மாட்டேன், நானே போய் யாருக்கிட்டையும் எனக்கு ஆஃபரிங் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன், ரெண்டும் எனக்கு தானாக தான் வரணும். சரியா? சொல்லிவிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படின்னா, கொர்னேலியஸ் வீட்டிலேருந்து வந்து கதவு தட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நான் யாரையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 மாதம் வீட்டில் இருக்கிறவங்களும் பொறுமையாக பார்த்தானுங்க. அப்புறம் அவங்களே கேட்டாங்க, ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா, நிஜமாக தான் வந்திருக்கீங்களா, இல்லை 2 மாதமாக எங்கேயும் போன மாதிரியே தெரியலையே. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன், வீட்டில் இருந்தால் தானே இந்த கேள்வி கேட்பீங்க, காலையில் கிளம்பி ஜெபம் பண்ண போயிடுறது. நான் சொல்கிறேன், அந்த பொருத்தனையை கூட கர்த்தர் கனம் பண்ணி ஊழியத்தை தானாக ஒருத்தர் மூலமா அனுப்பினார். ஒரு ஆள் வந்து கேட்டார், என்ன பண்ணுறீங்கன்னார். மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். என்ன மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க? வெளிப்படுத்த விசேஷத்துலேருந்து பேசலான்னு. சரி, என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு போனார். ஒரு வீட்டில் நைட்டு 10 மணிக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங். எல்லாம் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து செய்தி கேட்குறாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு 11:30 தான் முடியுது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுவீங்களான்னு. பேசுவோன்னு 2 நாள் மீட்டிங். அன்றைக்கி ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும். 19 வருஷம் இன்னைய வரைக்கும் ஒருத்தரை கூட மீட்டிங் கேட்டதே கிடையாது. தேவநாம மகிமைக்குன்னு சொல்கிறேன், ஒருத்தரை கூட கேட்டதில்லை. இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான பொருத்தனை. நான் ஊழியத்துக்கு வந்து யாருக்காவது தெரியுமா? வீட்டில் வந்து உட்காந்துட்டா யாராவது கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட்டார் ஆண்டவர், வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். இது ஆரம்பத்தில் பண்ண பொருத்தனை. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன் ஊழியத்துக்கு வந்த பிறகு. ஆண்டவரே, நான் நிறைய கேட்பேன், இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் நிறைய கேட்பேன், ஆனால் உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க, வேறு எதையுமே தந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் என் தகப்பேன், உங்களுக்கு தெரியும் எது எனக்கு நல்லது எது எனக்கு கெட்டதுன்னு. இது வரைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாமே நன்மை தான். எனக்கு கெட்டதை கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு தந்ததே கிடையாது. நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இந்த இப்போ சொன்ன பாருங்க, கார் கேட்பேன், அமைதியாக இருப்பார், ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். 5 வருஷத்துக்கு தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், எல்லாம் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று,
அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பதாகவே அறிந்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.